மூன்று கண்களுடன் அரிய வடிவில் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயர் பற்றி தெரியுமா? இலங்கையில் ராவணனை அழித்து சீதையை மீட்ட பிறகு புஷ்பக விமானத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர், அனுமன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். வழியில் அவர்கள் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் இறங்கி விருந்துண்டனர். அந்த சமயத்தில் அங்கு வந்த நாரதர் ராமபிரானிடம் கூறினார், ராவணன் அழிந்தாலும் இன்னும் சில அரக்கர்கள் உயிருடன் இருக்கின்றனர். அவர்களில் ரக்தபிந்து மற்றும் ரக்தராட்சசன் என்ற இருவரும் மிகவும் கொடியவர்கள். அவர்கள் தற்போது கடலுக்கடியில் கடும் தவம் செய்து வருகின்றனர். அவர்களின் தவம் நிறைவேறினால் ராவணனைப் போன்ற பேராற்றல் பெறுவார்கள். எனவே உலக நன்மைக்காக அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதை கேட்ட ராமபிரான் அந்த அரக்கர்களை அழிக்கும் பொறுப்பை மாவீரனான அனுமனிடம் ஒப்படைத்தார். அனுமனோ அழியா வரம் பெற்றவர், அளவில்லா ஆற்றலுடையவர். இருப்பினும் அரக்கர்களை அழிக்க ராமபிரான் வில் அம்புகளையும் திருமால் தன் சங்கு சக்கரத்தையும் அனுமனுக்கு அளித்தார். பிரம்மா பிரம்ம கபாலத்தை அனுமனுக்கு வழங்கினார். ருத்திரன் மழுவையும் இந்திரன் வஜ்ராயுதத்தையும் வழங்கினர். இவ்வாறு தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களை தாங்கி அனுமன் 10 கரங்களுடன் காட்சியளித்தார். அப்போது கருடாழ்வார் தன் 2 சிறகுகளையும் அவருக்கு தந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் 10 கரங்களிலும் ஆயுதங்களுடன் நிற்கும் அனுமனை பார்த்து மகிழ்ந்து தனது 3வது கண்ணையும் அனுமனுக்கு அருளினார். இதனால் 3 கண்கள் மற்றும் 10 கரங்களுடைய வீர ஆஞ்சநேய புறப்பட்டு சென்று கடலுக்கடியில் பதுங்கி தவம் செய்து கொண்டிருந்த ரக்தபிந்து, ரக்தராட்சசன் ஆகிய இருவரையும் சம்ஹாரம் செய்தார். போன காரியம் வெற்றிகரமாக முடிந்த மகிழ்ச்சியில் ஆஞ்சநேயர் ராமபிரானை சந்திக்க புறப்பட்டார். வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிறைந்த ஒரு இடத்தைக் கண்ட அவர் ஆனந்தத்தில் அங்கு தங்கினார். அந்த இடம்தான் ஆனந்தமங்கலம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் அது மருவி இன்று அனந்தமங்கலம் என அழைக்கப்படுகிறது. இங்குள்ள திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை பக்தியுடன் வழிபட்டால் திருமால், சிவபெருமான், பிரம்மா, ராமர், இந்திரன், ருத்திரன் மற்றும் கருடாழ்வார் ஆகிய தெய்வங்களை ஒரே நேரத்தில் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. கோவில் அமைவிடம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்தில் ராஜகோபால சாமி கோவில் என அழைக்கப்படும் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது.